ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 20வது நாள். என்ன சமையல்னு பார்த்தா சீரக ரைஸ். குக்கரில் எண்ணெய், கடுகு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், சீரகம் நிறைய, பிரிஞ்சி இலை, தண்ணி, உப்பு, பச்சை மிளகா, ஊற வச்சுருக்கிற அரிசி போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி கொத்து கொத்தாக அறுத்துக்கோங்க. மசாலாவுக்கு தக்காளி, வெங்காயம், தேங்காய், புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாண்டில் எண்ணெய் நிறைய ஊற்றி கத்திரிக்காயை நல்லா 50% வணக்கி எடுத்துக்கோங்க. 50% இப்பயே வந்துருச்சுன்னா தான் நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் சைடில் இருக்கட்டும். எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தழை, நிறைய பூண்டு, உரித்து வச்சுருக்க பூண்டு, நிறைய சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கலாம். வணங்கின உடனே கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வணக்கிட்டு உப்பு ஒரு பெட்டுட்டு மசாலாவும் ஊற்றி நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. வாசனைக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை தழை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சீரக ரைஸும் ரெடி. வாங்க சமைக்கலாம்.